விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக விஜய் மல்லி 2 பேருமே இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னபூர்ணி பெரியம்மா தான் ஐடியா கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் பேசாமல் அந்த வீட்டுக்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஒரு பக்கம் இப்போ விஜய் மல்லி 2 பேருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அம்மா சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த சுடர் சும்மா இருப்பாங்களா, அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன மட்டும் தனியாக பிரித்து பேசிகிட்டு இருக்கிற இந்த பொம்பளை அப்படிங்கிற மாதிரி அவங்கள கை ஓங்குறாங்க. இதனால் இப்போ விஜய் மல்லி 2 பேருமே அவங்க மேலே கொஞ்சம் கோவப்பட தான் செய்கிறாங்க. சரிம்மா, நீ கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கிறியா, நான் விஜய் மல்லி 2 பேருக்கிட்டையும் கொஞ்சம் தனியாக பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி பெரியம்மா இப்போ அவங்களுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேருமே திட்டம் போட்டிருக்கிறாங்க. முதல்ல வெண்பாவை கூட்டிகிட்டு போனால் சரியாக இருக்கிறது, ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அதனால் ரேணுகா வெண்பா 2 பேரையுமே கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கோங்க, நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே ராஜி மெடிடேட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேர் வரவுமே இப்போ ரஞ்சிதாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் ஏன் அங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள துரத்த தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறதா இல்லை, அவங்க நேரே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரஞ்சிதாவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. இந்த ரூமில் இருக்கிற உன்னோட திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடு, நாங்கள் 2 பேரும் இந்த ரூமில் தான் தங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ ரஞ்சிதாவால் எதுவுமே பேச முடியலை, ஏன்னா ராஜியம்மா மெடிடேஷனில் இருக்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேரே கிச்சன் தான் போகிறாங்க. ஏன்னா பழைய வீடு அப்படின்னு சொன்னாலுமே முதல் முறையாக இங்கே வந்திருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா. ஸோ பால் காய்க்காம எப்படி அப்படிங்கிற மாதிரி பால் காய்க்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. இதை பார்த்து ரஞ்சிதா ராஜி 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மாசான எபிசோடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் இது வரைக்குமே தன்னோட சொத்துக்கள் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி பெரியம்மா வீட்டில் ஒதுங்கி தான் இருந்தாங்க. முதல் முறையாக தன்னோட சொத்தை மீண்டும் மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸ் வேற லெவலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.